Hello friends, welcome to Vetrii's Daily Current Affairs, July 23. 68வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு வெளியான சூரரை போற்று திரைப்படத்திற்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த திரைப்பட விருதுடன் அந்த படத்தில் நடித்த சூர்யா சிறந்த நடிகராகவும், அபர்ணா பாலமுரளி சிறந்த நடிகையாகவும் தேசிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். புதுமுக இயக்குனர் மடோன் அஸ்வின் இயக்கத்தில் வெளியான மண்டேலா திரைப்படத்திற்கு 2 விருதுகள் கிடைத்துள்ளன. 68வது தேசிய திரைப்பட விருதுகளில் மொத்தமாக 30 மொழிகளில் 350 திரைப்படங்களும் போட்டிக்கு தேர்வாகி அதிலிருந்து இறுதி பட்டியல் அறிவிச்சிருக்காங்க. இதுல நம்ம தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே பட்டியல் இங்க நாங்க லிஸ்ட் கொடுத்துட்டேன். இது எல்லாத்தையுமே ஒரு முறை டீட்டெயிலா படிங்க. இந்த நேம் தமிழ்நாடு பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற நேம்ஸை மட்டும் தெளிவா இன்னொரு முறை எழுதி வச்சும் படிங்க. கட்டாயமா ஒரு பிரிலிம்ஸ் கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒரு மேட்ச் ஃபாலோவிங் கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். சிறந்த திரைப்பட விருது சூரரை போற்று அப்படின்ற தமிழ் திரைப்படத்திற்கும், சிறந்த கதைக்கான விருதும் அதே சூரரை போற்றுக்கு கிடைச்சிருக்கு. சிறந்த வசனகர்த்தா மடோன் அஸ்வினுக்கும், சிறந்த இயக்குனர் சச்சி ஐயப்பனும் கோஷியும் மலையாள திரைப்படம், சிறந்த அறிமுக இயக்குனருக்கான இந்திரா காந்தி விருது மடோன் அஸ்வின். இங்க இருக்கு லாஸ்ட் லைன்ல இந்திரா காந்தி அவார்ட் ஃபார் பெஸ்ட் டெபியூ டைரக்டர் மடோன் அஸ்வின் மண்டேலா அப்படின்ற திரைப்படத்திற்காகவும், சிறந்த நடிகர் விருது சூர்யாவிற்காகவும், அஜய் தேவ்கான் நடித்த தானாஜி தி அன்சங் வாரியர் அப்படின்ற படத்தை 2 பேருக்கும் சேர்த்து சிறந்த நடிகர் விருது கொடுத்திருக்காங்க. சிறந்த நடிகை அபர்ணா பாலமுரளி சூரரை போற்று, சிறந்த தமிழ் திரைப்படம் சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும், சிறந்த துணை நடிகர் பிஜு மேனன் ஐயப்பனும் கோஷியும், சிறந்த துணை நடிகை லட்சுமி பிரியா சந்திரமௌலி சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும், சிறந்த இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ், சிறந்த இசையமைப்பாளர் பாடல்களுக்காக தமன் எஸ், சிறந்த ஒளிப்பதிவாளர் சுப்ரதீப் போஸ், சிறந்த படத்தொகுப்பு ஸ்ரீகர் பிரசாத் சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும். அப்ப இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் உள்ளிட்ட சூரரை போற்று திரைப்படத்திற்கு 4, சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களுக்கும் 3, அடுத்து மண்டேலா படத்துக்கு 2 அப்படின்னு ஒட்டுமொத்தமா ஒரு 10 விருதுகள் தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு நியூஸ்ல இருக்கு. அப்ப கட்டாயமா கொஸ்டின் இதுல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். நேம்ஸ் எல்லாத்தையும் ஒரு முறை தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. இதுல அப்படியே ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்காவோ இல்ல டைரக்டாவோ சிறந்த நடிகர் அல்லது சிறந்த திரைப்படம், சிறந்த அறிமுக படம், சிறந்த அறிமுக இயக்குனர் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகளோ ரொம்ப ரொம்ப அதிகம். நேஷனல் நியூஸ்ல இந்தியாவில் 857 பேருக்கு ஒரு மருத்துவர். உலக சுகாதார அமைப்பு ஒரு பரிந்துரை கொடுத்திருக்காங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள்ல 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும் அப்படின்ற ஒரு பரிந்துரையை உலக நாடுகளுக்கு கொடுத்து புஷ் பண்ணி அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான நடவடிக்கையை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவில 854 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காரு அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. தேசிய மருத்துவ ஆணையத்தின் தகவல் படியும் இது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆணையம் கொடுத்துள்ள சமீபத்திய தரவுகளின்படி 2014ஆம் ஆண்டில் 51,348 இருந்த இளநிலை மருத்துவ படிப்புகளின் எண்ணிக்கை தற்பொழுது 91,927 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது 79% உயர்வு. இதே போல முதுநிலை மருத்துவ படிப்பு இடங்களின் எண்ணிக்கை கடந்த 2014இல் 31,185 இருந்து 60,202 அதிகரிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்கள் மக்கள் விகிதாச்சாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசின் பங்களிப்புடன் 157 புதிய கல்லூரிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு 72 கல்லூரிகள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் அமைச்சருடைய தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. அப்போ உலகம் முழுசும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் 1000 மக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும் அப்படின்ற அளவை விடவும் இந்தியாவில நாம அதிக அளவு ரீச் பண்ணியிருக்கோம். 850 பேருக்கு ஒரு மருத்துவர் அப்படின்றத ரீச் பண்ணிட்டோம் அப்படின்றது ஒரு பெரிய சாதனை. இந்த எண்ணிக்கை டைரக்டா பிரிலிம்ஸ் கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அல்லது மெயின்ஸ்ல சுகாதாரத்துறை கட்டமைப்பு பத்தி நம்ம எழுதும் போது இந்தியாவோட கட்டமைப்பு பத்தி எழுதுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த எண்ணிக்கையை எழுதுங்க. 854 மக்களுக்கு ஒரு மருத்துவர் என்ற இலக்கை இந்தியா அடைந்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரையை விட இந்தியா முன்னிலை வகிக்கின்றது அப்படின்ற பாயிண்ட் எழுதுறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் திட்டங்கள்ல IIIT இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்ரீ சிட்டியில இருக்க ஆந்திர பிரதேசத்துக்கு, சென்னைக்கும் ஆந்திராவுடைய பார்டருக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ சிட்டியில இருக்கக்கூடிய இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் ஒரு 5 வில்லேஜ் தத்தெடுத்திருக்காங்க. உன்னத் பாரத் அபியான் திட்டத்துக்கு கீழே அந்த கிராமத்துல இருக்க பெண்களுக்கான ஒரு பயிற்சி, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கறது மூலமா பொருளாதார ரீதியாக அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது அவங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. அந்த உன்னத் பாரத் அபியான் திட்டத்துக்கு கீழே IIIT ஸ்ரீ சிட்டி இதை செஞ்சிருக்காங்க. நம்ம உன்னத் பாரத் அபியான் திட்டத்தை பத்தி தான் நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த திட்டம் 2014ஆம் ஆண்டில் துவங்கப்பட்டது. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே செயல்படக்கூடியது. நேஷனல் கோஆர்டினேட்டிங் இன்ஸ்டிடியூட் NCI, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லி இவங்க தான் ஒரு முக்கியமான நோடல் ஏஜென்சியா நின்று செயல்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன? ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் தொழில்நுட்ப நிறுவனங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் குறைந்தபட்சம் 5 கிராமங்களை தேர்ந்தெடுத்து
அவற்றை தத்தெடுத்து அங்க வந்து அரசினுடைய திட்டங்களை விரைவாக செயல்படுத்துவதற்கான நலத்திட்ட வசதிகளை வந்து வகுத்து கொடுக்கறதா இந்த உன்னத் பாரத் அபியான் அப்படின்ற திட்டத்துடைய நோக்கம். எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகின்றது, அதனுடைய நோக்கம் என்ன, இதுதான் கட்டாயமா கொஸ்டின்ல இருக்கும். அடுத்து எமினன்ட் பர்சன்ஸ்ல இலங்கை பிரதமராக தினேஷ் குணவர்தனின் பதவியேற்பு அப்படின்றது ஒரு ஒன்லைன் நியூஸ் தான். நமக்கு ஃப்ரண்ட் பேஜ் நியூஸா இருந்தாலும் அந்த நேம் மட்டும் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். தினேஷ் குணவர்தனே அந்த நாட்டின் அதிபராக பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். ரணில் விக்ரமசிங்கே 2-3 நாளைக்கு முன்னாடி இலங்கையுடைய அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். அப்ப ஸ்ரீலங்காவை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஸ்ரீலங்காவுடைய தலைநகரம் ஸ்ரீ ஜெயவர்தனபுரி கோட்டை. அதனுடைய ஜுடிஷியல் கேபிட்டல், அந்த நீதித்துறை தலைமையிடம் வந்து கொழும்பு. அவங்களுடைய உண்மையான அபிஷியல் லாங்குவேஜஸ் சிங்களம் மற்றும் தமிழ். அவங்களுடைய நாணயத்தினுடைய வேல்யூ, அதனுடைய நேம் வந்து ஸ்ரீலங்கன் ரூபி. latest diary of eventsல display tricolor at home from August 13 to 15 PM are just people. பிரதமர் ஹர்கர் திரங்கா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து மக்கள் கிட்ட வந்து பேசி அவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. என்ன, ஆகஸ்ட் 13 முதல் 15ஆம் தேதி வரை இந்திய சுதந்திர தினத்தினுடைய திருவிழாவை கொண்டாடுங்க. எல்லா வீடுகளிலும் இந்திய சுதந்திர கொடியை, மூவர்ண கொடியை வந்து ஏற்றி வச்சு செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காரு. இதுக்கு வந்து ஹர்கர் திரங்கா அப்படின்னு பெயர் வச்சிருக்காரு. இந்த திட்டம் எதனுடைய ஒரு அங்கம்? ஆசாதிகா அம்ரித் மகோத்சவ் அப்படின்னு ஒரு திட்டம். நம்ம வந்து 75வது சுதந்திர தின நிறைவு பெருவிழா 2021ஆம் வருஷம் நமக்கு 75வது சுதந்திர தினத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணோம். 2022 நமக்கு 75வது சுதந்திர தின நிறைவு பெருவிழா, அததான் ஆசாதிகா அம்ரித் மகோத்சவ், சுதந்திர தின அமுத பெருவிழா அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு அங்கமா இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் தங்களுடைய வீடுகள்ல 3 நாளுக்கு தேசிய கொடியை ஏற்றி வைத்து நம்மளுடைய தேசிய ஒரு மரியாதையை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அதற்கு பெயர் ஹர்கர் திரங்கா. அடுத்து பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு நியூஸ் இருக்கு. இது சட்டமா மாறும்பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியம். இது என்ன மசோதா? ஒரு திருத்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யறாங்க. மக்களவையின் எதிர்கட்சிகள் அமலுக்கு இடையே இந்திய அண்டார்டிக் மசோதா 2022 நிறைவேற்றப்பட்டது. அண்டார்டிக் பகுதி ஆய்வு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு நிதியம் அமைப்பது இதனுடைய முக்கிய நோக்கம். அண்டார்டிக் பகுதியில் அறிவியல் சார்ந்த ஆய்வுகளை ஊக்குவிக்கவும் சர்வதேச முரண்பாடுகளுக்கு இப்பகுதி இலக்காகி விடாமல் தடுப்பதையும் உறுதி செய்வதற்காக இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டார்டிக் ஒப்பந்தம் கடந்த 1959 கையொப்பமான நிலையில் இந்தியா கடந்த 1983 இந்த அமைப்புல வந்து இணைகிறாங்க. அண்டார்டிகா பகுதியானது ராணுவ நடவடிக்கைகள் அல்லது வேறு தவறான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக தான் இந்த அண்டார்டிக் ஒப்பந்தம், அண்டார்டிக் பேக்ட் அப்படின்றத சைன் பண்ணியிருக்காங்க. சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளில் எந்த நாடும் ஈடுபடக்கூடாது. அங்கு ஆய்வு மையங்களை கொண்டுள்ள நாடுகள் பருவநிலை மற்றும் புவியியல் சார்ந்த செயல்பாடுகளில் மட்டுமே ஈடுபட வேண்டும். அண்டார்டிகாவில் மைத்ரி, பாரதி ஆகிய 2 ஆய்வு மையங்கள் இந்தியா சார்பில் அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளன. இது ஃபேக்ட். கண்டிப்பா இதெல்லாம் கொஸ்டின் இருக்கும். மைத்ரி, பாரதி இந்தியாவோட ஆய்வு மையங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் மற்றும் அங்குள்ள இந்தியர்களை இந்திய சட்ட வரம்புகளின் கீழ் கொண்டு வர தற்போதைய மசோதா வந்து வழிவகை செய்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மசோதாவினுடைய நோக்கம் என்ன? எந்தெந்த பகுதிகள் இந்திய தரப்பில் அங்க ஆய்வு மையங்களா செயல்பட்டு இருக்கு? எந்த ஆண்டு இந்த அண்டார்டிக் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது? இந்தியா எந்த ஆண்டு இணைந்தது? இதெல்லாம் பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். இந்த நியூஸ்குள்ள இருந்து மசோதா நிறைவேற்றப்பட்டாலும் படாவிட்டாலும் இந்த நம்ம மசோதா என்ன சொல்கின்றது அப்படின்ற பாக்ஸ்குள்ள இருக்க ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.